இப்படி நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நம்ம அல்ட்ரா பயோ ஹேர் கிளினிக் வந்து நம்ம பெங்களூர்ல ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா? ம். ஸோ இப்போ நீங்க வந்து பெங்களூருக்கு வந்து ஜிஎஃப்சி ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்திருக்கீங்க இல்லையா? ஆமாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி நீங்க எவ்வளோ ஜிஎஃப்சி எடுத்திருக்கீங்க, உங்களோட ஜர்னி சொல்ல முடியுமா சார்? கண்டிப்பாக. ஓகே. 2021 நான் ஃபஸ்ட்டு ஹெயிர் டிரான்ஸ்பிளான்ட் வந்து ஒரு பெங்களூரில் ஒரு கிட்ட பண்ணிட்டேன். ஓகே. அது வந்து சரியாக நான் மெயின்டைன் பண்ணாமல் ரிசல்ட் வரல. அப்புறம் இங்கே ஊர் பக்கத்தில் வந்து ஆந்திரா தமிழ்நாடு பார்டரு, அங்கே வந்து எங்கள் ஃப்ரெண்டு வந்து இங்கே அல்ட்ரா பயோ மேடவாக்கம் சென்னையில் பண்ணியிருக்காங்க. அவள் அங்கே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி, நான் அங்கே போயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அண்ட் ஐ ஸ்டார்டட் மை second hair transplant in March 2022. There I tried and like front part I did and I can see good results from there. After hair transplant நான் வந்து PRP GFC இதெல்லாம் ரெகுலராக மெயின்டைன் பண்ணிவிட்டு ஃபுட்டு எல்லாம் சொன்ன மாதிரி வந்து லைக் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கோம். அண்ட் அப்போலேருந்து கரெக்டாக எவ்ரிடே மந்த்லி ஒன்ஸ் PRP ஆர் GFC ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துகிட்டு தான் இருக்கும். ஃபுட்டு எல்லாமே வந்து கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நான் வந்து ஆக்சுவலி ஒர்க்கிங் இன் பெங்களூர், பட் அங்கே நல்லா பண்ணுறதுனால இங்கே வீட்டுக்கு கூட பக்கத்துலனால நான் சென்னை பண்ணிட்டேன். பட் பெங்களூர்லேருந்து நான் இப்போ மாதம் வந்து ஒன் டைம் வரணும்னா வீட்டுக்கு ஒரு வாட்டி பிளான் பண்ணிட்டு அப்படியே வீட்டிலேருந்து அது பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பெங்களூர் வருது. நான் வந்து நிறைய வாட்டி இங்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன், 2 இயர்ஸாக பெங்களூர்ல எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபைனலி இங்கே பெங்களூர் ஓப்பன் பண்ணிட்டாங்க. நான் ஐ ஆம் கண்டினியூங் த ட்ரீட்மெண்ட் ஃப்ரம் பெங்களூர். இப்போ நம்ம பெங்களூர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? எனக்கு வந்து இங்கே இப்போ ஹாப்பியாக இருக்கு. ஓகே, இங்கே நம்ம வந்து டெய்லி இங்கே நம்ம ஊருக்கு போகணும், நம்ம ஊர்லேருந்து மறுபடியும் சென்னைக்கு போகணும். மை வீக்கெண்ட் வந்து அப்படியே போகுது, 1 டே கம்ப்ளீட்லி. இப்போ வந்து இங்கே இருந்துச்சுன்னா கூட நான் இப்போ என்ன பண்ணிக்கலாம், வீக்கெண்டு எல்லாம் வெயிட் பண்ண தேவையில்லை. வீக் டே கூட நான் வந்துட்டு ஒரு ஈவினிங் கூட வந்துட்டு பண்ணிட்டு நான் போயிடலாம். அதனால எனக்கு வந்து இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஓகே, இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஓகே, ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் அந்த மாதிரிலாம் ரெஃபர் பண்ணியிருக்கீங்களா கிளினிக்கு? ஆக்சுவலி நான் வந்து ஐடி ஃபீல்டில் தான் வேலை செய்யுது. ஐடி ஃபீல்டில் நிறைய பேருக்கு காமன் தான் இது எல்லாமே. நிறைய பேர் வந்து ஆக்சுவலி இங்கே ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டாங்க, எங்கடா பண்ண. நான் வந்து பெங்களூரில் இல்லை, சென்னையில் இருந்தேன். இங்கே வந்து தே ஆர் நாட் comfortable to travel that much distance for this. That's why they told, okay, in Bangalore they don't have. No, I told them like from 2 years they will open like you guys will start. And you told like right now we are planning in Madurai and after that we will try in Bangalore. Finally you guys came, no? Like now I will suggest, no, like I will tell them, okay, this like this something else. Comparing, to be frank, no, comparing with other hair transplant clinics and all, this is best. Like somebody will do for money and all. I think this is not doing for money and all. I trust this clinic because I am been here from 4 years now. It's like you guys, like I already know, came from Monica madam, like this is doing for the motivation. I think for like after some certain years, no people should not suffer from baldness, something else. Okay sir, thank you.